ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? தோட்டத்தில் கீரை விதவிதமான கீரை தாங்க பிரச்சனை இருக்கிறோம். இன்றைக்கி கலவைக்கீரை நம்ம தோட்டத்தில் பாருங்கள். இது பேர் தண்டுக்கீரை, இது பேர் பருப்பு கீரைங்க. பருப்பு கீரை, இது பேர் குப்பைக்கீரைங்க. இது பேர் சிறுகீரை. இங்கே பாருங்கள், பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. நம்ம தோட்டத்தில் இத்தனை வகையான கீரை இருக்குதுங்க. இன்றைக்கி சாகுபடி செய்கிறோம். எல்லாம் மழையில் தானாக முடிஞ்சுது. இன்றைக்கி கீரை குழம்பு தான் நம்ம வீட்டில். அப்படியே போன வாரம் பாருங்கள், அறுத்து விட்ட செடி தண்டு கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீரைக்கு குறைச்சலே கிடையாது நம்ம வீட்டில். பெருசுன்னு போங்க சொன்னால் கூட பெருசுன்னு போக மாட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. கீரைக்கு குறைச்சலே கிடையாது. வாரம் கீரை தான் எங்கள் வீட்டில். இன்றைக்கி ஆனால் கலவைக்கீரை, இதை நல்லா புளி போட்டு பருப்பு போடாமல் கடைஞ்சி இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி கீரைக்கு தேவையான பச்சை மிளகாவும் நம்ம வீட்டு தோட்டத்திலே பறிச்சுக்கிறோங்க. நம்ம வீட்டு தோட்டம்னு சொல்கிறோங்க. இது எங்கள் வீட்டு தோட்டம் இல்லைங்க. நாங்கள் வாடகை வீட்டு தான். ஃப்ரீயாக இருக்குது இடம். அதில் கொஞ்சம் எனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் பயிர் வச்சுக்கிறோங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க? கீரை தான் கடையணுங்க. எங்கள் வீட்டில் கல் சட்டியில் தாங்க கீரை கடையும். உங்கள் வீட்டில் இது மாதிரி பாத்திரம் இருக்குதுன்னு பாருங்கள். இது பேர் மண் சட்டின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நாங்கள் கீரை கடைவோம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் குக்கரில் வேக வச்சு அப்படியே ஒன்றும் அதிகமாக கடைஞ்சி தாளித்து வச்சுருவாங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே மண் சட்டியில் தாங்க கல் சட்டின்னு இது பேர். இதில் தான் கீரை கடைவோம். இதெல்லாம் கடைஞ்சால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நார் அப்படியே கடைய அந்த நாரோட அருமையும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் இது மாதிரி கடைஞ்சி அனுபவம் இருக்குது அவங்களுக்கு.